அடுத்தது ஒரு அறைக்கு போகிறோம். படியில் இறங்கி ஓடணும். அங்கே பீச் இருக்குது பாருங்க. பாருங்க பீச்சு, சுற்றிலும் பீச்சு தான். இல்லைன்னா ஆங்கிலேய மன்னர்கள்லாம் போர் தொடுக்க கடல் வழியாக தானே வருவாங்க. பாருங்க கோட்டை 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 தரங்கம்பாடி கோட்டை. அங்கே ஒருத்தர் புகைப்படம் எடுத்துகிட்ருக்காரு பாருங்க. அங்கே ஒரு அம்மா நின்று வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க. அங்கே ஒரு அம்மா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எங்கே போட்டிருக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள், சுற்றி பாருங்கள். கோட்டை தான். கிணறு கிணறு. இது என்னங்க மேடை மாதிரி இருக்குது? ஜெயிலு, பாதாள சோழங்கம். ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்கா இதாக இருக்கு ஜெயிலு. ராஜேஷ் தான் எங்கேயாவது நீ போனீன்னா எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுன்னு சொன்னான். அதனால தான் அவன் எடிட் பண்ணோம்னா. வீடியோ எடுத்தால் நம்மளை பிடிச்சி வச்சுருவாங்களா? பாரு ராஜேஷ், இங்கேருந்து பாரு. சுற்றி வந்துட்டுருக்கோம். இப்போ இது வந்து டூரிஸ்ட் பார்க் ஆயிடுச்சு. பார்த்துக்கா. நீங்கள் எங்கே போய் குதிக்கணும்? ஆமாம், இந்த பையனுக்கு ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்கேன். 5 ரூபா காசை கொடுத்துட்டு நல்லா வாக்கிங் போகலாம். இதில் இது மதில் சோறு தாண்டினா வேறு பீச்சு. மதில் சோறு உள்ளே தான் கோட்டை. அப்பாடா பாருங்கள், அங்கே பாரு. இது ஜெயிலில் வைப்பாங்கள்ல சிறை, அதுதான் அது. அந்த காலத்தில் வைப்பாங்க, ராஜாக்கள் காலத்தில் ஜெயிலு. அதாவது வீரர்கள் தங்கும் அறை. வீரர்கள் தங்கும் அறை. தண்ணீர் கொண்டு வரும் வழி. வீரர்கள் தான் அது. வீரர்கள் ஓய்வெடுக்கும் அறை. இந்த கோட்டையில் கொடி ஏற்றுறது இந்த இடம். இங்கே கொடி ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து அங்கேருந்து பார்த்தாங்கன்னா எங்கே இதுக்கு வராங்கன்னு அப்படின்னா சொல்லுவாங்க, போர்க்காலத்துக்கு வர்றதுக்கு கோட்டை தான் இருக்குல்ல. ஆமாம், இந்த கோட்டை இது வந்து இப்போ மோடாக இருக்குது. இல்லைன்னா செம்ம ஹைட்டில் இருந்துச்சுக்கா. ஐயோ, 1 மணி நேரம் 2 மணி நேரமாக ஓடுது வீடியோ. அப்படி தான் இருக்கும் ஒரு கோட்டைக்குள்ள வந்து. டென்னிஸ் கோட்டை, டென்னிஸ் கோட்டை. கோட்டையை சுற்றி வந்துட்டோம். இப்போது இப்போ அடுத்தது வந்துட்டோம். ஐயோ, யாராவது என்ன பண்ண போகிறாங்க. ஆமாம், டென்னிஸ் கோட்டை. இப்போது போகிற வழியிலே திரும்பி வந்து ஜெயிலெலாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறோம். போட வேண்டியதாக இருக்குது. சாருக்கு நடக்க முடியலையோ. பாருங்க, இது வந்து என்ன வழி? இது ஜெயிலா? அறையில் பார்த்தீங்கன்னா கையை மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு எனக்கு காப்பாற்றுங்க மங்களம் தரும். இந்த படம் யாரு? வடிவேல் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. ஏக்கா பிரபு இதான் அம்மா ஜெயிலு. அதான்க்கா, இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பிரபு எங்களை காப்பாற்றுங்கள். கேப்பார், ஜெயில் இதெல்லாம் அந்த காலத்தில். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்.
உள்ளே போகாதீங்க. உள்ள போனோம்னா கதவு தட்டு. கதவு சாத்திய போது உள்ளே பூதம் இருக்க போது. பாருங்கள் பாருங்கள், இதுவே ரூம்ஸ், அறைகள். பீர் மற்றும் ஒயின் அறையா? பீர் ஒயின் அடிக்கிற அறையாம் இது, அந்த காலத்தில் ராஜாக்கள். இல்லைக்கா, அதெல்லாம் வைப்பாங்க போல இருக்குக்கா இங்கே. ஓ, நீ வேற இப்போதைக்கு ஹெல்மெட்டு தான் இருக்கு. மாடியில் ஏறி கடுத்துக்கோங்கள நைட்டில். அப்படியே மேலே புடி. அதான் பிடிச்சிட்டேனே. அறை சமையல் அறை, கிச்சன். பொருளை வச்சுக்குவாங்க, இங்கே சமைச்சுக்குவாங்க. சமைச்சுக்குவாங்க. அது உள்ளார சவுண்டு கொடுப்பாங்க, ஒரு அதிர்வு எடுத்துப்பாங்க. ஆமாம். ஐயையோ, செத்து விடுவோம் நாங்கள். கோழிகள் வளர்க்கும் அறையாம். கோழிகள் கோழிகள் வளர்க்கணும்னு சொல்லிட்டு சிமெண்ட் போட்டு அடிக்கி வச்சுருக்காங்க. சரி, இதான் வீரர்கள் தங்கும் அறையாம். பார்த்தீங்களா? வீரர்கள் தங்கும் அறை. ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் வேற, இந்த ரெஸ்ட் ரூம் வேற. இந்த இது வீரர்கள் தங்கும் அறை தான். தங்கும் அறை. நீர் கொண்டு வரும் வழி இப்படி தான் தண்ணி கொண்டு வருவாங்க நம்மளுக்கு. இப்படி எதிர்க்குது. சுரங்கப்பாதை தம்பி, சுரங்கப்பாதை. வெடி மருந்து தயாரிப்பாங்களா? வெடிமருந்து அறை. அவ்வளோதான். இதை பாருங்க, குடோ இது கார்டன் முடிஞ்சுதா? என்ன நீங்கள் 5000த்துலேயே குறியாக இருக்கிறீங்க? குறி பார்த்தாலும் 5000ங்கிறீங்க, வீடியோ எடுத்தாலும் 5000ங்கிறீங்க. முடிச்சிருக்காத.